Hello parents and students. So welcome to RJR Academy YouTube channel. So ஏற்கனவே RJR Academyல ஃபவுண்டேஷன் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்காக ஃபவுண்டேஷன் பண்றோம், அது எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இங்க நம்ம ஃபவுண்டேஷன் டீச்சர்ஸோட நம்ம வந்து பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் தெம். ஸோ சரண்யா மேம், மேக்ஸ் ஃபேக்கல்டி, and then Ray ma'am, so she's handling chemistry and biology, and Parameshwari ma'am handling physics. Parent side ல இருந்து ஒரு சில முக்கியமான questions அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்கூல் முடிச்சு டியூஷன்ஸ் அப்படிங்கிறது போவாங்க. ஸோ டியூஷன்ஸ் அப்படின்றது பேசிக்கா எதுக்காக போறாங்க, ஸ்கூல்ஸ்ல இருக்கிறத ரிவைஸ் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு அவங்க இன்னும் பெட்டரா எக்ஸாம்ஸ்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அனுப்புறாங்க இல்லையா. ஸோ வெதர் த டியூஷன்ஸ் ஆர் ரியலி வர்த் இட் அப்படிங்கிறத தாண்டி நாங்க பண்ணக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எதுக்காக பண்றோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் சரண்யா மேம் கேட்கிறேன். சரண்யா மேம், எதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் 6th to 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்? இப்போ வந்து அவங்க 6th இருந்து 10th கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க 10th தான் போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க, நம்ம வந்து எந்த ஃபீல்டில் போடலாம், மெடிக்கலில் போகலாமா இல்லை இன்ஜினியரிங் போகலாமா அப்படின்ட்டு நினைக்கும் போது அந்தந்த குரூப் எடுப்பாங்க. அப்போது ஜேஇ படிக்கணுமா இல்லை நீட் படிக்கணுமா அப்படின்ட்டு நினைப்பாங்க. அப்போது ஜேஇ எடுக்கலாம் அப்படின்ட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணும்போது அதில் அவங்க என்ன படிக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படிக்கணும். இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ நம்ம மேக்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு 6th to 10th எல்லாமே என்னென்ன வரும், அல்ஜிப்ரா படிக்கணும், கால்குலஸ், டிஃபரன்ஷியல், இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக், இது எல்லாமே வரும். அப்போது அது அவங்க 6th to 10thலேயே அவங்க ஒழுங்காக படிக்கல அப்படின்னா அவங்க ஜேஇ நீட்லாம் இப்போ எப்படி கிராக் பண்ணுவாங்க? சரி, ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ஜேஇல தானே வரும், அப்போ ஏன் நீட்டில் என்ன பண்ணணும், மேக்ஸ் வருமா அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்குல்ல, ஃபிசிக்ஸில் எல்லா டாப்பிக்லையுமே மேக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா கால்குலஸ் வரும் அண்ட் இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே கம்பல்சரி வரும். அப்போது நீட் போகிறோமோ இல்லை ஜேஇ போகிறோமோ எது போனாலுமே பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால ஃபவுண்டேஷன் தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும் நான் நினைக்கிறேன். ஓகே, நைஸ். ஓகே பரமேஸ்வரி மேம், இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தெரியுமா இல்ல தெரியாதா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ பேசிக்கா நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பேசிக்ஸ் தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தெரியாதுன்றது எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது அதை கேட்கறதுக்கு ஒரு ஹெசிடேஷன், ஒரு பயம், ஒரு டீச்சர்கிட்ட போய் கேட்டா கிளாஸ் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹெசிடேஷன் வந்து இருந்துச்சு. ஸோ இதனாலேயே வந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கர லேக். ஏன்னா நான் எங்க பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணவே இல்லை. ஸோ இது நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? ஓகே சார், குட் கொஸ்டின். இப்போ எல்லாருமே வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சில விஷயங்கள்ல பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கு. இப்போ அவங்க ஃபவுண்டேஷன் வர்றது மூலமா அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு டாபிக், இப்போ லைட் அப்படி ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைட் வந்துட்டு நமக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேரெக்டா வந்துட்டு அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் போக மாட்டோம். இப்போ லைட்ல வந்துட்டு அந்த டிஸ்பர்ஷன் என்ன, அதுக்கப்புறமா சம் கான்செப்ட்ஸ், ரிஃப்ராக்ஷன், அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க 10th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அவங்களுக்கு இப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப பேசிக்காக இருக்கும். 6th, 7th, 8th எல்லா கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த லெசன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு வாட்டி அவங்களுக்கு ரீகால் பண்ணுவோம். அது எவ்வளோனா, இப்போ அவங்களுக்கு 70% நம்ம 10th கவர் பண்ணுவோம். அடிஷ்னலாக இருக்க 30% அவங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அவங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் கிளியராக ஆகுற மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீப்பாக இருக்கிற விஷயத்த நம்ம ரொம்ப பேசிக்காக இருக்கிற 6th புக்ல இருந்து நம்ம 6th, 7th, 8th, 9th, 10th இருந்து நம்ம எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெசனுக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துக்கிறோம், இப்போ ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறமா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஃபோர்ஸ், மோஷன், இதெல்லாம் வந்துட்டு அவங்க இப்போ மோஷன் டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இப்போ மோஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ல இருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் போகாம அவங்களுக்கு சின்ன சின்ன அந்த டாபிக்ஸ்ல இருந்து நம்ம அவங்களுக்கு புரிய வச்சுட்டு தென் நம்ம 10th இப்போ அதுக்கு அங்க என்ன சொல்ல வராங்க நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நம்ம அந்த டைம்ல நம்ம கேட்டாலும் நம்ம பேசிக்ஸ்ல நம்ம எடுத்த உடனே டீப்பா போகும்போது பசங்க வந்து கேட்கறதுக்கு தயங்குவாங்க.
பட் நம்ம பேசிக்ஸ்ல இருந்து நடத்தும் போது அவங்களுக்கு டவுட்னால அவங்க தயங்காம கேட்பாங்க. ஸோ அது மூலமா நம்ம வந்துட்டு இதை சால்வ் பண்ணலாம். நம்ம 30% நம்ம முன்னாடியே படிச்சதை நம்ம கவர் பண்ணிட்டு தான் நம்ம அந்த டாபிக் உள்ளேயே போவோம். Nice. Okay, now let's hear it from Ray ma'am. Yeah, so one thing we are noticing is that while teaching the basics, while students are being taught the basics, they are taught in a very abstract or very theoretical manner. For example, they are taught mitochondria is the powerhouse of the cell, and they have to memorize it just like that. They are not taught what exactly is mitochondria, what exactly is powerhouse, and why exactly this matters to study what exactly is mitochondria and all of that in the grander picture, right? So in the grander scheme of society and the world at large. So we at RJR Academy, what we are doing in our foundation courses, we will include a lot of real life examples. So we will teach them the basics, but through the real life examples or through very relevant examples that they will see in their daily life, because we know that through research that the human brain learns through association and not abstraction. So only if we include something like real world examples will they actually be able to retain it till they go to 11th and 12th, where they will they will choose their stream for NEET or JEE. So in order for them to remember it, they need to understand real world examples around the concepts. So that's what we'll be doing. ஓகே, இப்போ ஃபண்டமெண்டலா ஒரு ஃபவுண்டேஷன் எதுக்காக அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஸோ மேம், பேசிக்கா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் 5th ல இருந்து 6th போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன மேண்டேட்டரியா தெரியணும், என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ 6th ஸ்டாண்டர்டுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஃப்ரம் 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் அவங்க படிப்பாங்க. அவங்க வந்து இப்போ 2nd ஸ்டாண்டர்ட்லேயே வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் வரும். இப்போ சில மீட்டர், சென்டிமீட்டர் அதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்ட்டு அவங்க அப்போவே படிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம ஏன் இதை இப்படி பண்ணணும், இன்ட்டு 100 ஏன் பண்ணணும், டிவைட் பை 100 ஏன் பண்ணணுன்ட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்போது அந்த மாதிரி கான்செப்ட்லாம் அவங்க இப்போது 6th ஸ்டாண்டர்ட் வந்தவுடனே அவங்களுக்கு அது தெரிஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் வந்து ஒரு 30% அவங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுடைய சிலபஸ் டீச் பண்ணும் போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த 1st to 5th படிக்கும் போது இது பேசிக் 6th தேவைப்படுது அப்படின்னா, அண்ட் அவங்க 7th போகும்போது அந்த 6th படிக்கணும். அப்போது அதில் என்ன தேவைப்படுதோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் கண்டிப்பாக முன்னாடி அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்களோ அதோடைய பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அந்த கிளாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பண்ண முடியும். ஸோ அப்போ பரமேஸ்வரி மேம் சொன்ன மாதிரி 30-70 நம்ம பண்ணும்போது அது சால்வ் ஆயிரும் இல்லையா? ஸோ எந்த கிளாஸ் பண்ணாலும் 30% அவங்களுக்கு ப்ரீவியஸாக அவங்க என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ அதை கவர் பண்ணிடுவோம். ஸோ அதையும் தாண்டி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து நியூமெரிக்கல்ஸில் வந்து இப்போ நிறைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்து தெரியுது. ஸோ அது அக்யூரேட்டாக இருக்கா இல்லையான்றது செகண்ட் கொஸ்டின். பட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது. அது அந்த மெத்தடை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறது பெட்டரா இல்லை நமக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவான மெத்தட்ஸ் தேவைப்படுதா? இப்போ நிறைய ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ அவங்க வந்து இப்போ மல்டிப்ளிகேஷனே எடுத்தோம் அப்படின்னா அவங்க சின்ன கிளாஸ் வந்து டேபிள்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அது அவங்க ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண தான் அவங்களுக்கு அது மெமரைஸாக நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இப்போது நம்ம வேறு எதனா சிம்பிளிஃபை எதனா ஒரு கொஷின்ஸ் கொடுத்து இதை சால்வ் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அதே வந்து ஷார்ட்கட்டில் இதை இப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லித்தர அதை அவங்க கேட்ச் பண்ணிவிட்டு அவங்க அதை அந்த மாதிரி சால்வ் பண்ணாங்க அப்படின்னா டைமும் சேவ் ஆகும் அண்ட் அவங்க ஈஸியாகவும் சால்வ் பண்ணிடலாம். நைஸ். இப்போ மேக்ஸில் அவங்க கிளாஸஸ் பார்க்குறாங்க. ஸோ கிளாஸஸ்லாம் நீங்கள் இந்த மெத்தடாலஜிலாம் சொல்லி தரீங்க. பட் மேக்ஸ் அப்படிங்கிறது போர்டில் பார்க்கும் போது எல்லாருக்குமே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது டீச்சிங் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதை தாண்டி அவங்க எப்போ லேர்ன் பண்ணிப்பாங்க? அந்த லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க? அதான் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு கான்செப்ட் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதிலிருந்து கிளாஸ் ஒர்க் ஷீட்டுன்ட்டு ஒன்று தனியாக பண்ணுறோம். ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும், அதை சால்வ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ஹோம் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணுவோம். இப்போ ஒரே டாபிக்லேருந்தே 3 ஒர்க் ஷீட் சென்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க வந்து நான் 20 சால்வ் பண்ணுவேன், அவங்க வந்து 20 60 கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட்டு 20 சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட லாஸ்ட்டு 20 சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒர்க் ஷீட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ, வெரி குட்.
Nice. Okay, Ray ma'am. So she said that the 30-70 does help and doing worksheet does help in maths. So what do you think about chemistry and biology? What is something that is very important? Okay. So, in chemistry and biology, also, as ma'am said, taking from the point that ma'am said, it is very necessary to learn the units in maths. And so, maths is a very important concept. And if they only learn the units in maths, they would understand why they need to use units in science. And physics ma'am will also talk about that more in detail. And so that is one thing that the 30-70 will be helping. And also for chemistry and biology in specific or science in general, needs the students to know the terminologies. So they need to know the exact what the words mean. So what these scientific terms mean exactly. Because if they don't understand that, they're not going to understand the exact concept. So maybe they would understand it intuitively in their mind, but they won't know how to express it, or they won't know how to read scientific text. They won't know how to read the textbook if they don't understand exactly what the word means. So that is why we at RGR Academy, in the foundation course, we are going to explain to them what every term means. And we will not just give terms like that, like how it is in the textbook, just like that. We will explain what exactly the term means. That is one thing we'll do. And we'll also revise these terms, because usually if they learn these terms sometime, they might forget it later. So it's very easy to forget it. But the very important terms, the very essential terms, we'll keep revising with them. Like what is an atom, or what is a microorganism, or what is photosynthesis. All of these are very important terms that will keep coming later on in 11th and 12th, and also if they go higher in science. So these are very essential, and we'll keep stressing on this, and we'll keep rehearsing it. Nice. Thank you. Okay. சரி மேம், இப்போ பிசிக்ஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், சரிங்களா, ஃபண்டமெண்டலா இதெல்லாம் லாக் இருக்கக்கூடாது அப்படின்றது இருக்கும் இல்லையா, அது. அண்ட் தென் அதை எப்படி நீங்க வந்து அவங்களுக்கு டீச் பண்ண போறீங்க? இப்போ அவங்களுக்கு பேசிக்கா அவங்க பிசிக்ஸ் படிக்கணும்னாலே அவங்களுக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா பிசிக்ஸ்ல நிறைய நியூமெரிக்கல்ஸ்லாம் வருது. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா அவங்க பேசிக்கா மேத்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நார்மலா அவங்க 6th வரும்போது அவங்களுக்கு அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நார்மலாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது தெரியலனாலும் அதை வந்துட்டு நம்ம கிளியரா சொல்லி கொடுத்துருவோம். மேத்ஸ் அவங்களுக்கு கிளியரா இருக்கா, அது மேத்ஸ் மேம் பார்த்துப்பாங்க. ஓகே, இப்போ பிசிக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுக்கு இமேஜின் பண்ற அந்த எப்படி இருக்கணும், இமேஜினேஷன் இருக்கணும் அவங்களுக்கு. எதுவுமே நம்ம சொல்லும் போது அதை வந்துட்டு அவங்க இமேஜின் பண்ணி பார்க்குற லெவலுக்கு அவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கணும். ஸோ அதனால அவங்க இப்போ அந்த எபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அந்த மாதிரியான கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிபிடி போட்டு நம்ம காட்டலாம். பிபிடி போட்டு நம்ம கிளாஸ் எடுக்கும் போதே கூட ஒரு பிபிடி மூலமாக அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டாக கூட பண்ணி காட்டலாம். இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு இப்போ ஒரு கான்செப்டை நம்ம தியரட்டிக்கலாக படிக்கிறதுக்கும் அதுவே நம்ம எக்ஸ்பிரிமெண்டலாக ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு. நம்ம பார்க்கும் போது அது நமக்கு ஒன் டைம் பார்த்தாவே இப்படிதான் அப்படின்னு நம்ம டக்குன்னு வந்து நம்மளால அனலைஸ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம அதுவே ஒரு விஷயத்த நம்ம தியரட்டிக்கலாக படிக்கும் போது நமக்கு டைம் எடுக்கும். அது சப்போஸ் மறந்து கூட போகலாம். அவங்க அதை படிக்கும் போது ஏதாவது கான்சென்ட்ரேட் கூட அவங்களுக்கு ஸ்லிப் ஆகலாம். பட் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த ஃபோக்கஸ்டு மைண்ட் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு டாபிக் எடுக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த சர்க்கியூட், இதுதான் ஸ்விட்சு, இது வயர், இதை நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு வந்து பல்ப் எரியும், அந்த மாதிரி நம்ம சொல்கிறத விட நம்ம எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் நம்ம பண்ணி காட்டலாம். பண்ணி காட்டும் போது இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், எது பாசிட்டிவ் சார்ஜ், எது நெகட்டிவ் சார்ஜ், தென் நம்மளுடைய பேட்டரியில் வந்துட்டு 2 லைன்ஸ் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல பிளஸ்னா எப்படி இருக்கும், மைனஸ்னா எப்படி இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே வந்து எக்ஸ்பிரிமெண்டலா பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். நைஸ். இப்போ 3 பேர்த்துக்குமே ஒரு காமன் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நீங்க டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டலா ஸ்கூல்லேயே பண்ணோம். அதையும் தாண்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எதுக்காக அவங்க செப்பரேட்டா எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஜூன் மந்த்ல வந்து ஃபர்ஸ்ட் 2 டாபிக் கவர் பண்ணணும். கவர் பண்ணிட்டு உடனே மந்த்லி டெஸ்ட் வச்சிருவாங்க.
அப்போ அவங்க வந்து அந்த 1 monthல இப்போ 20 days தான் அந்த 2 சாப்டர் எடுக்கணும் அப்படின்னா அவங்களால அது கஷ்டமா இருக்கும்ல. எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் சொல்லுவாங்க, இதில் இப்படி தான் வரும், இதை இப்படி சால்வ் பண்ணணும் இப்படி அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு சம் சால்வ் பண்ணாங்க அப்படின்னா பசங்க கிட்ட ஒரு 2 சம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அப்போ அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுமான்ட்டு தெரியாது. இப்போ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொறுமையா, ஆனால் அவங்களுக்கு ஸ்கூல் ரிலேட்டடா அதே ஈக்குவல் அதே மாதிரி தான் போவோம். அண்ட் எப்படி நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து இது இப்படி தான் வரும், இது இப்படின்ட்டு ஒவ்வொரு இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக சொன்னால் அவங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஒரு சம் சால்வ் பண்ணுவாங்க, 2 sums ஹோம்ஒர்க் அந்த மாதிரி தருவாங்க. அண்ட் இங்கே வந்து நாங்கள் கிளாஸ்லேயே வந்து கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அண்ட் சம்ஸும் சால்வ் பண்ணிவிட்டு அண்ட் அவங்களுக்கும் ஒரு 60 sums ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். அப்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்கூலில் வந்து அவங்க எக்ஸாம் மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ அதுக்காக நம்ம முடிக்கணும், இதை போர்ஷன் முடிக்கிற இதுலேயே அவங்க போவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த 1 yearக்குள்ளே ஃப்யூச்சரில் தேவையான எல்லா கான்செப்ட்ஸும் பொறுமையாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு சொல்லி தருவோம். இந்த வீடியோவோட ஒரு லாஸ்ட் மினிட்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, ஏற்கனவே வந்து 3 monthsக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து இல்லை ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட இன்டென்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th 12th நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இல்லை 12th முடிச்சு 1 year ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல்ஸில் பிரச்சனை இருக்குன்றத பார்த்தோம். ஸோ தட் இஸ் வை வி ஸ்டார்டட் ஃபவுண்டேஷன். இந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன்ஸ்க்கான ப்ராசஸ்லாம் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இல்லை உங்களை வந்து உங்களுக்கு வந்த சில காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இல்லை நம்ம பண்ணதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அல்டிமேட் ரிசல்ட்ஸ் இல்லைனாலும் சின்ன ஒரு கிராட்டிடியூட்ஸ் காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து இல்லை ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஒன்று சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எப்படின்னா அவங்க ஒரு கான்செப்டை படிச்சுட்டு அவங்க டெஸ்ட் மட்டும் தான் எழுதுவாங்க. பட் இங்க வந்துட்டு ஆனா எங்க பையன் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இங்க அப்படி கிடையாது, நான் வந்துட்டு யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் எடுக்கும் போதுமே கூட அவங்களுக்கு ஹையர் லெவல்ல இப்போ அவங்க ஒரு நீட்டோ ஒரு ஜேஇயோ கிராக் பண்றதுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நம்ம இங்கவே நல்லா அவங்களுக்கு கான்செப்டுவலா நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புக்ல இருக்கிறத மெமரைஸ் பண்ற மாதிரி இந்த கிளாஸ் இல்லை, ஸோ யோசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஏதோ ஆனால் முன்னாடி ஸ்கூல் லெவலுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. சன்னுடைய மதர் சொன்னாங்க. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க என்னன்னா, இப்போ ஸ்கூல் இது ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எதனா ஒரு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா நான் ரொம்ப யோசிப்பேன், நான் பேப்பர் பென் வச்சு போட்டு பார்த்து சொல்லுவேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, நான் அப்படியே பார்த்த உடனே மேம் இப்போ எதனா கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது ஒரு ஹாப்பி நியூஸ். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க, மேம் எனக்கு இந்த சம் தெரியல அப்படின்ட்டு எனக்கு அனுப்பிச்சாங்க. அப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நினச்சிருந்தா, ஒரு பயம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க வந்து தேங்க்யூ மேம், ரொம்ப தேங்க்யூ, எனக்கு ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நான் கேட்டதுனால நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. From a parent actually who was watching one of the classes before they enrolled, and they told that the class was very integrative. Like it was not just biology or not just reading from a textbook. It was more like physics, chemistry, and all of the other sciences integrated to have teach about life. So that one feedback was very nice to me. Thank you. ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கமிங் மந்த்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க எங்க யார்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் யூ கேன் ஸ்பீக். மேக்ஸ் நீங்க ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்கலாம், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. We are here to help you. And then, so thank you ma'am for joining this podcast.
ஓகே, நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், ஏதாவது பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கமெண்ட்லயே வந்து போஸ்ட் பண்ணலாம். So we will be replying you. Thank you for watching this video. See you in the next one.